பேர்லை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் பத்திரிகையாளர் திரு சத்யராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். 1 மாத காலமாக நீடித்திருந்த ஈரான் இஸ்ரேல் போர் 2 வார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. ஈரானும் அதை ஏற்றிருக்கிறாங்க. குறிப்பாக பார்க்கும்போது ஹர்மூஸ் நீரிணை அதை திறந்து விடுறதுக்காக தான் இந்த 2 வார கால கெடு நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. எப்படி பார்க்கலாம்? இதில் பாகிஸ்தானும் சம்மந்தப்பட்டிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. பின்னாடி சீனாவும் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதுக்குள்ளே என்ன போயிட்டுருக்கு? இந்த யுத்தம் நிறுத்தப்பட்டிருக்கு. யார் சொல்லி இந்த யுத்தத்தை நிறுத்தினாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இப்போ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெய்த் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்கள்கிட்ட ஈரான் கெஞ்சிச்சு, அவங்க அப்படியே கத்தி கதறி கெஞ்சினாங்க, அதனால தான் அந்த யுத்தத்தை நாங்கள் நிறுத்தினோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. நாம் ஒரு சாதாரண ஒரு மனிதர், தினமும் பத்திரிக்கை படிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்து இந்த அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலர் பீட்டர் ஹெய்த்தோட ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது கொஞ்சம் கூட உங்களுக்கு சூடு சொரண வெக்கமான எதுவுமே இல்லையடா அப்படின்னு கேட்க தோணுது. ஏன் அப்படின்னா, ஈரான்கிட்ட கெஞ்சி கதறினது அமெரிக்கா தான். நீங்கள் இந்த யுத்தம் துவங்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, ஈரான்கிட்ட ஹைலி என்ரிச்டு யுரேனியம் இருக்குது, அந்த யுரேனியத்தை அவங்க 2 வாரத்தில் அணுகுண்டா மாற்றிடுவாங்க, அந்த அளவுக்கு அவங்க அதை என்ரிச் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தொடர்ச்சியாக சொன்னாங்க. இதுதான் நாங்கள் ஈரானை டார்கெட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. இந்த பேச்சுவார்த்தை துவங்கும் போதே, இந்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட அந்த மாதம் ஜனவரியில் போயிட்டு இருக்கும்போதே, அன்னைக்கு ஈரானினுடைய சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலினுடைய செக்ரட்டரியாக இருந்த அலி லிஜானி அவர்கள் இந்த ஹைலி என்ரிச்டு யுரேனியத்தில் பாதியை நாங்கள் கொடுத்துட்றோம், நீங்கள் எங்கள் நாட்டை நீங்கள் சோதனை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வெளிப்படையாக அவர் பேசினார். அதாவது ஒரு விஷயத்தை அந்த ஈரான் குறித்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியமான நியூக்ளியர் சைட் எல்லாத்தையுமே இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, சர்வதேச முகமை, அவங்க கண்காணிப்பில் தான் வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய ஆட்கள், ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், ஒரு சயின்டிஸ்ட் எப்பவுமே ஈரானில் இருந்துக்கிட்டு தான் இருந்தார். எப்போ வரைக்கும்னா 2025 ஈரானில் அமெரிக்கா ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க. ஈரானினுடைய முக்கியமான 3 நியூக்ளியர் சைட்ஸ் மேலே பங்கர் பஸ்டர் பாம்பு போட்டு ஒரு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்துகிறாங்க. அந்த சேதம் ஏற்பட்டதுக்கு பிறகுதான் நேரடியாக ஈரான் இந்த வாட்ச்டாக் அமைப்பிலிருந்து வரக்கூடிய, அதாவது ஐஏலேருந்து வரக்கூடிய ஏஜென்ட்டை அந்த நாட்டை விட்டு வெளியே அனுப்புகிறாங்க. அது வரைக்கும் ஈரானில் இருக்கக்கூடிய யுரேனியமாக இருக்கட்டும், அவங்களுடைய என்ரிச்டு எந்த ரியாக்டராக இருக்கட்டும், அவங்களுடைய ஹெவி வாட்டர் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அவங்க சிவில் பயன்பாட்டுக்கு, அமைதிக்கான பயன்பாட்டுக்கு தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஈரான் மத ரீதியாகவே இவ்வளவு மோசமான ஒரு டிஸ்ட்ரக்டட் வெப்பன்ஸை தயாரிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. சியா மதத்தை பின்பற்றக்கூடிய அவருடைய தலைவரான திரு அலி கமேனி அவர்கள் கொலை செய்யப்படுவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே அணு ஆயுதம் தயாரிக்கிறது எங்கள் மதத்துக்கே விரோதமானது அப்படிங்கிறத அவங்க வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. ஈவன் இந்த போர் நடக்கும்போது கூட அப்படி எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லி அந்த அணுகுண்டு முகமே சொல்லியிருந்து அவங்களும் சொன்னாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில உளவு அமைப்புகளும் சொன்னாங்க. ஒரு ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவினுடைய மொத்த புலனாய்வு அமைப்புகளின் டைரக்டராக இருக்கக்கூடிய துல்சி கபாடும் அதை சொல்லியிருக்கிறாங்க. பிற்பாடு துல்சி கபாட் மாற்றி பேசினாங்க. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி கேண்டிடேட்டான கமலா ஹாரிஸும் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே சொன்னாங்க, ஈரான் நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் அப்படிங்கிறது அணுகுண்டு தயாரிக்கிறதுக்காக அல்ல அப்படிங்கிறத பல நேரத்தில் இவங்களே சொல்லிட்டு தான் திருப்பி பின்வாங்கியிருக்கிறாங்க. இதில் மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, ஈரானினுடைய முக்கியமான சைட்ஸ், அணு ஆயுத சைட்ஸ் மேலே தொடர்ச்சியாக குண்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. 3 நாளைக்கு முன்னாடி கூட அவங்களுடைய முக்கியமான ஒரு அணு ஆயுத பிளான்ட் மேலே குண்டு போட்டாங்க. அணு ஆயுதம் இல்லை, அணு சக்தி திட்டத்தின் மீது. அது பார்த்தீங்கன்னா புஷர் நியூக்ளியர் பவர் பிளான்ட், அது ஒரு பவர் பிளான்ட், நியூக்ளியர் எனர்ஜியை பயன்படுத்தி கரண்ட் தயாரிக்கக்கூடிய ஒரு பிளான்ட். அந்த பிளான்ட் மேலே குண்டு போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் யசீத் யுரேனியம் ப்ராசஸிங் ஃபெசிலிட்டி மேலே குண்டு போட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக கடந்த வாரத்தில் மட்டும் 4 முறை குண்டு போட்டிருக்காங்க. நீங்கள் 2025 26 இந்த 2 ஆண்டுகளில், இந்த 2 ஆண்டு கூட 1.5 ஆண்டு தான், 1 ஆண்டு 1.5 ஆண்டுக்குள்ள கிட்டத்தட்ட இவங்களுடைய முக்கியமான 8 சைட்டை அழிச்சிருக்காங்க. அதில் என்னென்ன வருது அப்படின்னா, நடான்சா காம்ப்ளெக்ஸ், இது இல்லாமல் ஃபார்தோ ஃபியூயல் என்ரிச்மெண்ட் பிளான்ட், இது இல்லாமல் ஸ்பிகான் நியூக்ளியர் டெக்னாலஜி சென்டர், இது இல்லாமல் தெசா கராஜ் காம்ப்ளெக்ஸ், அது இல்லாமல் பர்ச்சின் மிலிட்ரி காம்ப்ளெக்ஸ், இது இல்லாமல் அராக் ஹெவி வாட்டர் ஃபெசிலிட்டி, இது எல்லாத்துமேலேயும் குண்டு போட்டிருக்காங்க. இந்த வாரத்தில் இந்த 2ஐயும் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போது தொடர்ச்சியாக ஈரானினுடைய அணு சக்தி திட்டங்களின் மீது குண்டு போடுவது, தாக்குவது அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய ஒரு இலக்கா இருக்கு. இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியே எச்சரிக்கிறாங்க. இப்போ நீங்கள் அவங்க ஒரு ப்ராசஸ்டு யுரேனியத்தை வச்சிருக்கும் போது அதன் மீது குண்டு போட்டு ரேடியோ ஆக்டிவ் வெளியே வந்துச்சு அப்படின்னா இது வெறும் ஈரானை மட்டும் பாதிக்காது. இன்னும் சொல்ல போனால் இவங்க போட்ட சில முக்கியமான சைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கடலோரத்தில் இருக்கக்கூடிய சைட்ஸ் தான்.
இவங்க இப்படி போட்டு இவங்க குண்டு போட்டு தாக்குனதுனால இது யாருக்கு பாதிப்பு ஏற்படும்னா கடலில் பாதிப்பு ஏற்படும். இந்த கடல் இவங்க மட்டும் பகிர்ந்துக்கிறது கிடையாது. சவுதி, கத்தார், ஓமன் எல்லாருமே பகிர்ந்துக்கூடிய ஒரு கடல் பகுதி. இன்னுமே சொல்லப்போனால் காற்று வந்து அடுத்த சில மாதங்களுக்கு இந்த பக்கம் தான் வீசுது. அவங்கள நோக்கி யாரு சவுதி, கத்தாரை நோக்கி வீசக்கூடிய காற்றலைகள். இது வந்து ரேடியேஷன் வெளியே வந்துச்சு அப்படின்னா தெஹரானை பாதிக்காது. தெஹரானை விட மோசமாக யாரை பாதிக்கணும்னா சவுதி, கத்தாரை தான் பாதிக்கும். ஏன்னா இவங்க வச்சிருக்கக்கூடிய இந்த நியூக்ளியர் சைட்ஸ், இந்த நியூக்ளியர் எனர்ஜி என்ரிச்மெண்ட் பிளான்ட்டுக்கும் தெஹரானுக்கும் இடையில மிகப்பெரிய மலை பிரதேசங்கள் இருக்கு. ஈரானினுடைய பிரத்யோகமான கட்டமைப்பே என்ன, இயற்கையினுடைய கட்டமைப்பே என்னன்னா அந்த தேசத்தினுடைய பார்டர்ல அதிகப்படியான மலைப்பகுதிகள் இருக்கு. அதனாலதான் ஈரானுக்குள்ள நேரடியாக தாக்குதல் நடத்துறதே ரொம்ப கஷ்டம். ஊடுருவது ரொம்ப கஷ்டம். அவங்க வச்சு அடி நொறுக்கிடுவாங்க. லேண்டே அவங்களுக்கு ஒரு பெரிய சேஃப்டியா இருக்கு. ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நியூக்ளியர் இஷ்யூஸை தான் மையமா வச்சு இந்த பேச்சுவார்த்தையவே ஆரம்பிச்சாங்க. ஈரான் அதை ஒத்துக்குச்சு. சரி, ஓகே, என்ரிச்மெண்ட் தான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, பாதி எடுத்துட்டு போங்கன்ட்டாங்க. ஏதோ ஒரு நாட்டுக்கு நாங்கள் கொடுத்து வைக்கிறோம், நீங்க வாங்கிக்க, சேல்ஸே பண்றேன்ட்டாங்க. ஆனா அதுக்கு பிறகு இல்லை நீங்க பேலிஸ்டிக் மிசைல் ஸ்டாக் அதிகமாக வச்சிருக்கிறீங்க, அதை வந்து நீங்க வந்து ஒரு லிமிடேஷன்ஸ்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கும்போது ஈரானுக்கு கடுப்பாகுது. நீ என்ன சொல்லி என்ன அந்த பிரச்சனையை உருவாக்குற, நியூக்ளியர் பவர் ப்ரெஷர் தானே, அதான் நான் ஓகே சொல்லிட்டேன்ல, நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டேன்ல, பாதி எடுத்துக்குன்னு சொல்லிட்டேன்ல, இப்போ ஏன் நீ பேலிஸ்டிக் மிசைலை கை வைக்கிற? இல்லை பேலிஸ்டிக் மிசைல் ஒட்டுமொத்தமாக அரபு நாடுகள் இருக்கக்கூடிய எங்களுடைய தளங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கு அப்படின்னு. நீ வந்து என் நாட்டுக்கு பக்கத்துல பேஸ் வைப்ப, ஆனா நான் பேலிஸ்டிக் மிசைல் தயாரிக்க கூடாதுன்னு நீ எப்படி சொல்லலாம்? இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு அமெரிக்கா இந்தியா பேலிஸ்டிக் மிசைல் தயாரிக்க கூடாதுன்னு சொல்லாமா? சைனா ஏன் தயாரிக்குது? இப்போ ஈரான் இருக்கு, ஈரான் கேட்குது அமெரிக்கா நீங்க ஏன் பேலிஸ்டிக் மிசைல் தயாரிக்கிறீங்க, நாங்க உங்களை தாக்குவோம் அப்படின்னு சொன்னா நியாயமா? எப்படி இருக்குன்னா, நீ அதிகமா பணம் வச்சிருக்க, எங்க நாட்டையே விலை கொடுத்து வாங்கிடுவேன், எனக்கு பயமா சொல்ற மாதிரி இருக்கு. நீ எதுக்கு அதிகமா சம்பாதிக்கிற, பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து நீ எதுக்கு அதிகமா சம்பாதிக்கிற, நீ சம்பாதிக்கிறதுனால தான் நான் உன்னை வந்து அடிக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அவனுக்கு திறமை இருக்கு, அவன் பேலிஸ்டிக் மிசைலை தயாரிக்கிறான், வேணா நீ தயாரிச்சுக்கோ. ஸோ அப்போ பேலிஸ்டிக் மிசைல் அப்போ அடுத்து என்ன சொன்னாங்க, இல்லை நீங்க நிறைய ட்ரோன் வச்சிருக்கீங்க, இந்த ட்ரோனை வந்து அதனுடைய ப்ரொடக்ஷன்ஸை நீங்க நியூட்ரலைஸ் பண்ணணும், இது ஒரு சூசைட் பான் மாதிரி, நீங்க தயாரிக்க கூடாது அப்படின்னு அடுத்த ட்ரோனுக்கு வந்தாங்க. நீங்க கடல் பகுதியில் வந்து நீங்க வந்து ஃபாஸ்ட் போட் சர்வி ரொம்ப நிறைய வச்சிருக்கீங்க அப்படின்னாங்க. இல்லை நீங்க ஹிஸ்புல்லாவுக்கும் ஹவுத்தீஸுக்கும் நீங்க வந்து ஆயுதங்களை கொடுக்குறீங்க. இப்போ நான் என்ன கேட்க, உனக்கு என்ன பிரச்சனை, கடைசி வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அமெரிக்கா தரப்புல இது வரைக்கும் வெளிப்படுத்தவே இல்லை. அமெரிக்காவுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, அமெரிக்காவுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஈரானினுடைய ராணுவ பலம் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இல்லை. என்னன்னா அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா, ஈரானுக்கும் சீனாவுக்கும் இருக்கக்கூடிய ராணுவ ஒப்பந்தங்கள் தான். 2021 இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில ஸ்ட்ராட்டஜிக்கா பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. அடுத்த 25 ஆண்டு கால ஒப்பந்தம். அதன் அடிப்படையில சீனா ஈரானுக்கான எல்லா நேவிகேட்டிங் ஃபெசிலிட்டிஸ்ல இருந்து, நேவிகேஷன்ஸ் அதாவது சேட்டலைட் இமேஜிங்ல இருந்து, ஆயுதங்கள் இருந்து எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க. இது வந்து டெப்ட் ஃபார் ஆயில்னு ஒரு பாலிசி இருக்கு. உன்னுடைய நாட்டினுடைய எல்லா விதமான கட்டமைப்புகளையும் நான் சரிபை செய்து கொடுக்கிறேன், கட்டி அமைத்து கொடுக்கிறேன், நீ எனக்கு பணமாக திருப்பி தர வேண்டாம், நான் போடக்கூடிய முதலீடுகளுக்கு நீ வட்டி தர வேண்டாம், நீ ஒன்றுக்கு ஆயிலா கொடுத்துரு, அதான் டெப்ட் ஃபார் ஆயில் பாலிசி. இதை ஏற்கனவே சீனா வந்து வெனிசுலாவோட போட்டிருந்தாங்க. வெனிசுலாவில் எண்ணெய் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்களில் முதல் 5 நிறுவனத்துல சீனாவுடைய நிறுவனம் தான் அதிகம். கிட்டத்தட்ட ஒரு 3 நிறுவனத்துக்கு மேல சீனா இவங்க தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, சீனாவும் ரஷ்யாவும் தான். ஸோ அப்போ அங்கேயும் என்ன பாலிசி அப்படின்னா, வெனிசுலாவில் இருக்கக்கூடிய ஆதார் கார்டு மாதிரியான ஒரு சாதாரண கார்டு இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே சைனா தான் தயாரிச்சு கொடுக்குது. ஒட்டுமொத்தமாக வெனிசுலாவினுடைய டெக்னாலஜி, அதாவது டெலிகாம் இண்டஸ்ட்ரி முழுக்கவே சீனாவினுடைய அரசு நிறுவனம் தான் அதை வந்து பராமரிக்கிறாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இது என்ன பாலிசி அப்படின்னா, என்கிட்ட டெக்னாலஜி இருக்கு, என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, நான் எல்லாத்தையும் உனக்கு செலவு பண்றேன், உன்கிட்ட என்ன இருக்கு, ஆயில் இருக்கு, அந்த ஆயில் எனக்கு கொடு. ஸோ அப்போ சைனாவுக்கும் ஈரானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த உறவு அப்படிங்கிறது சைனாவை உலக வல்லரசாக மாத்துறது, ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான தேசமா மாத்திட்டு இருக்கு. அதே சமயத்துல சைனாவினுடைய பிரிக்ஸ் கூட்டமைப்பு, இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள்ல ரஷ்யா இருக்கிறாங்க, சைனா இருக்கு, சவுத் ஆப்பிரிக்கா இருக்கு, இந்தியா இருக்கு, பிரேசில் இருக்கு. இப்போ இந்த நாடுகளோடு ஈரானும் இணைஞ்சிருக்கு. ஈரான் ஒரு பிரைமரி பார்ட்னரா மாறும்போது ஒட்டுமொத்தமாக இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு ஒரு வலுவான ஒரு கூட்டமைப்பா மாறும். இப்போ வந்து ஐநா கிடையாது, WTO கிடையாது, நேட்டோ ஒரு பெரிய பவர்ஃபுல்லாலாம் இல்லை. அது இல்லாம இவங்க குவாடுன்னு ஒன்று கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணாங்க அமெரிக்கா, அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ பிரிக்ஸ் கூட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து, பிரிக்ஸ் கூட்டமைப்பு அவங்களுக்கான வங்கியை உருவாக்கி, அவங்களுக்கான கரன்சியை உருவாக்கி, ஒட்டுமொத்தமா பிரிக்ஸ் நாடுகள் அனைத்துமே தங்களுடைய வர்த்தகத்தை முழுக்க வந்து டாலருக்கு பதிலாக பிரிக்ஸ் கரன்சியில பண்ணாங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய டாலர் மதிப்பு மிகப்பெரிய சரிவுல போய் சந்திச்சிடும். இது மட்டும் இல்லாம கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய மற்ற நாடுகள், ஈரானை தவிர்த்து மற்ற எல்லா நாடுகளுமே அமெரிக்காவோடு பண்ணக்கூடிய வர்த்தகமா இருக்கட்டும்,
இல்லை மற்ற நாடுகளோடு பண்ணக்கூடிய அனைத்து பெட்ரோல் வர்த்தகத்தையும் டாலரில் தான் பண்ணுறாங்க. ஈரானுமே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் டாலர் தான் பண்ணிட்டு இருந்துச்சு. ஈரான் படிப்படியாக மாறுறாங்க, சீனாவினுடைய கரன்சிக்கு மாறுறாங்க, ரஷ்யாவினுடைய கரன்சிக்கு மாறுறாங்க. ஏற்கனவே வெனின்சுலாவே பார்த்தீங்க அப்படின்னா மதுரோவை இமீடியட்டாக கடத்தி அந்த நாட்டை வந்து ஒரு அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு நினைச்சது காரணமே என்னன்னா, மதுரோவே வந்து சீனாவினுடைய கரன்சியில் வந்து அவங்களுடைய டிரான்சாக்ஷனை பண்ண ஆரம்பிச்சாரு. சைனாவே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நம்ம எப்படி இந்த விசா மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸ்விஃப்ட், அமெரிக்காவினுடைய ஸ்விஃப்ட் மாதிரி இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவங்களுடைய ஓன் பேட்டர்ன், அதாவது இன்டர்நெட் பேட்டர்ன்லேயே அவங்க வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, சைனாவினுடைய இராணுவ வலிமை, சைனாவினுடைய அரசியல் வலிமை, அவங்க வந்து உலகத்தில் மிகப்பெரிய தேசமாக எழுந்து வர்றாங்க. அவங்களோட ஈரான், ரஷ்யா எல்லாரும் ஒன்றா நினைக்கிறாங்க. இதுல ரஷ்யாவும் ஈரானும் பெட்ரோல் அதிகமாக சீனாவுக்கு கொடுக்கக்கூடிய தேசங்கள். ஒட்டுமொத்த அரபு நாடுலேயே சீனாவுக்கு அதிகமாக பெட்ரோல், எல்என்ஜி, எல்பிஜி, ஹீலியம், பொட்டாசியம், அது இல்லாம யூரியா, இது எல்லாத்தையும் அதிகமா சைனாவுக்கு கொடுக்கக்கூடியது ஈரான் தான். இந்த உறவை எப்படியாவது கலைச்சு விடணும், அப்ப சைனாவினுடைய வளர்ச்சி மட்டுப்படும் அப்படிங்கிறது மட்டும்தான் அமெரிக்காவினுடைய நோக்கமே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு என்ன நோக்கம் அப்படின்னா, அந்த பிராந்தியத்துல அவங்கள்ட்ட கொஞ்சம் நியூக்ளியர் எனர்ஜிஸ் இருக்கு. அந்த பிராந்தியத்துல ஈரானினுடைய வளர்ச்சி, மற்ற நாடுகள் எல்லாமே சவுதி, கத்தார், ஒமன், யுஏஇ, எமன் எல்லாருமே நம்ம காலில் விழுந்து கிடக்குறாங்க. ஈரானினுடைய தன்னிச்சையான வளர்ச்சி அப்படிங்கிறது அவங்களுடைய இருப்புக்கு அச்சுறுத்தலா இருக்கிறதுனால இந்த சண்டையை உருவாக்க தொடர்ச்சி அவங்க முயற்சி பண்ணிட்டே இருந்தாங்க. சரி, சவுதிக்கு என்ன பிரச்சனை? சவுதி ஏன் வந்து ஈரானினுடைய அலி கமேனி அவர்களை கொலை செய்வதற்கு இவ்வளவு உதவியா இருக்கு அப்படின்னா, ஈரான் இருக்கக்கூடிய பாராளுமன்ற ஜனநாயகம், அங்க இருக்கக்கூடிய சியா மத அடிப்படையிலான ஒரு தேர்தல் முறை, இதெல்லாமே வந்து சவுதிக்கு பிரச்சனையா இருக்கு, கத்தாருக்கு பிரச்சனையா இருக்கு. ஏன்னா அங்க எல்லாமே மன்னராட்சி தான். ஒவ்வொரு மன்னரும் 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடிக்கு மேல சொத்து வச்சிருக்காங்க. எல்லாருமே அமெரிக்காவிலேயும் லண்டன்லயும் போய் படிச்சுட்டு வந்தவன். ப்ரோ வெஸ்டர்ன் பாலிசி அவங்க முழுக்க. ஸோ ஈரானினுடைய தனித்துவமான அரசியல் கட்டமைப்பு இருக்கு பாத்தீங்களா, இது போன்ற ஒரு அரசியல் கட்டமைப்பு சவுதியில வந்துடக்கூடாது. வந்தா இவங்களை தூக்கி எறிஞ்சிருவாங்க, தேர்தல் வைக்க சொல்லுவாங்க. நீ யாரா அரசன் எல்லா சொத்தையும் ஆட்டைய போறதுக்கு, நீ கிளம்பும் போது உனக்கு மட்டும் எப்படி 20 லட்சம் கோடி 30 லட்சம் கோடி 50 லட்சம் கோடி இருக்கு, இது எல்லாத்தையும் நீ காலி பண்ணும் போதுல நீ எப்படி இவ்வளவு கம்பெனி உன் சொந்த கட்டுப்பாட்டு வச்சிருக்க? எண்ணெய் வளங்கள்லாம் மக்களுக்கு சொந்தமானது, அது எப்படி அரசுக்கு சொந்தமானது? இப்ப நான் அரசாட்சி நடந்துகிட்டு இருக்கு, போடா தூக்கி எறிஞ்சிருவாங்க. அப்போ ஈரானை காலி செய்வதற்கு சுத்தி இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, இஸ்ரேலுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அமெரிக்காவுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆனால் அமெரிக்காவினுடைய நோக்கம் என்பது இவ்வளவு நெருக்கடியான நோக்கம் கிடையாது. இவ்வளவு வேகமா போய் யுத்தத்தை துவங்க வேண்டிய நோக்கம் அமெரிக்காவுக்கு கிடையாது. ஆனா இஸ்ரேல் இந்த யுத்தத்தில் இவ்வளவு பாரிய முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இஸ்ரேலுங்கிற தேசத்தை ஹமாஸ் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. ஹமாஸுக்கு முழு ஆயுதத்தையும் கொடுக்கறது ஈரான் தான். ஈரான் பார்த்தீங்கன்னா ஹமாஸ், ஹவுத்தீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிரியா, லிபியா எல்லா நாடுகள் இருக்கக்கூடிய போராளி அமைப்புகளுக்கும் ஆயுதம் கொடுக்கறதுங்க தான். ஸோ அப்போ இஸ்ரேல் தன்னுடைய இருப்பு கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. தன்னை வந்து ஹமாஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, ஹமாஸுக்கு பின்னாடி ஈரான் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த யுத்தத்தை வலுக்கட்டாயமா அவங்க தான் தூங்குறாங்க. அதுக்கு அமெரிக்காவை பிடிச்சி சட்டையை பிடிச்சி இந்த யுத்தத்துக்குள்ள இழுத்து விட்டது இவங்க தான். அமெரிக்காவுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, அந்த நோக்கம் வந்து இவ்வளவு அவசரமான நோக்கமெல்லாம் இல்லை. இது வந்து ஒரு வணிக யுத்தம், ட்ரேட் வார், டேரிஃப், அதுன்னு சொல்லுவோம் டாரிஃப் வார் நடந்துட்டு. இந்த வணிக யுத்தத்தை நேரடி யுத்தமாக மாற்ற வேண்டிய தேவை அமெரிக்காவுக்கு இப்போது கிடையாது. ஈரானை தாக்கி அழிப்பதால் மட்டுமே சீனா வீழ்ந்துருன்னு சொல்ல முடியாது. இந்த நாடுலாம் நாடுகிட்ட போய் அது வந்து பெட்ரோலை வாங்கிட்டு போயிட்டே இருக்கும். அதனால இந்த யுத்தத்துல அமெரிக்காவை பிடிச்சு உள்ள இழுத்து விட்டது யாரு அப்படின்னா இஸ்ரேல் தான். இன்னைக்கு அமெரிக்கா மானங்கட்டு நிக்குது. இந்த யுத்தத்துல வந்து அமெரிக்கானால ஜெயிக்க முடியல. அமெரிக்கா என்ன காரணத்திற்காக இந்த யுத்தத்தை துவங்கினார்கள்? நியூக்ளியர், அது மட்டும் இல்லாம ஈரானுக்குள்ள ஆட்சி மாற்றத்தை நாங்க கொண்டு வர போறோம், அலி கமேனி கொடுங்கோல் ஆட்சி நடத்துறாரு. இந்த ரெண்டு தான் அவங்க வெளியே சொன்ன விஷயம். இன்னைக்கு இந்த ரெண்டும் சாத்தியமா? கிட்டத்தட்ட 37-38 நாள் போருக்கு பிறகு இப்போ வந்து ஒரு அமைதி உடன்படிக்கையாக தற்காலிக போர் நிறுத்தத்தை முடிவு பண்ணியிருக்காங்கல்ல. நீங்க வந்து நியூக்ளியர் என்ரிச்மெண்ட்டை வந்து எடுத்துட்டீங்களா? போய் இல்ல இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்களா? இல்லையே. இல்ல இனிமேலும் வந்து நீங்க என்ரிச்மெண்ட்டை பண்ணக்கூடாது, நாங்க வந்து அணு ஆயுதங்கள், அணு சம்பந்தப்பட்ட எது இருந்தாலும் நாங்க தோண்டி எடுப்போம் அப்படின்னு சொல்றாரு அவரு. 30 நாள் அவங்க தோண்டி எடுத்த லட்சணத்தை பார்த்தோம். நம்ம ஈரான் கிட்ட கூட வீணால் நெருங்க முடியல. ஈரான் 10 கட்டளை சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இனி அமெரிக்கா ஈரானை தாக்கக்கூடாது, நிரந்தரமா தாக்கக்கூடாது. 1. 2வது, ஹர்முஸ் ஜலசந்தி மீதான ஈரானின் கட்டுப்பாடு தொடரும். இது வரைக்கும் ஹர்முஸ் ஜலசந்தி அப்படிங்கிறது சண்டையிலையும் சரி பேச்சுவார்த்தையிலையும் இல்லை. ஹர்முஸ் பகுதி அப்படிங்கிறது ஒரு 55 கிலோமீட்டர் வளைவு, அந்த கடலில் இருக்கக்கூடிய ஒரு வளைவு. இந்த வளைவு வழியாக தான் எல்லா கப்பலும் வந்தாகணும். அது வந்து சவுதி கப்பலாக இருக்கலாம், ஈராக் கப்பலாக இருக்கலாம்,
இல்லை கத்தார் கப்பலாக இருக்கலாம், எந்த கப்பலாக வேண்டுமானாலும் இருக்கலாம், இந்த இடத்தை கடந்து தான் வந்தாகணும். எமிரேட்ஸோட தான் இருக்கலாம். அப்போ இந்த இடம் முழுக்க முழுக்க சர்வதேச கடல் விதிகளின்படியே பார்த்தீங்க அப்படின்னா, மார்டைம் ரூல்ஸ் படியே பார்த்தீங்க அப்படின்னா ஈரானினுடைய கடல் பரப்பில் இருக்குது. குறிப்பிட்ட நாட்டிக்கல் மைல் வரைக்கும் ஈரானுக்கு சொந்தமானதில்லை, ஈரானுடைய கடல் பரப்பில் இருக்குது. இது 55 கிலோமீட்டராக இருந்தாலும் அதில் 2 பாதைகள் தான் இருக்குது. அது வந்து ஆழம் ரொம்ப குறைவான கடல் பகுதி. ஸோ ஈரானே பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய பெட்ரோல் வளங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் அடியில், நிலத்துக்கு அடியில், கடலுக்கு அடியில் பைப் போட்டு தன்னுடைய நாட்டு லேண்டு பகுதியில் இருந்து எடுத்து கொண்டு வந்து கார்கு தீவு, அந்த கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கார்கு தீவில் வச்சு தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா கார்கு தீவு பகுதியில் தான் கடல் வந்து ரொம்ப ஆழமாக இருக்குது. ஸோ ஈஸியாக கப்பல் வரலாம், அதை டிஸ்பேச் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம், அதை காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அப்போ அந்த கடல் பகுதியை பயன்படுத்தணும் அப்படின்னா, இந்த 2 பகுதியை பயன்படுத்தணும்னா நீ எனக்கு பர்மிஷன் வாங்கணும். என்னோட கடல் பகுதி, இனிமேல் ஒரு கப்பல் போனால் கூட ஒரு கப்பலுக்கு 20 லட்ச ரூபா கட்டணும் அப்படின்னு சொல்லி ஈரான் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. நேற்றுக்கு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 140 கப்பல் போகுதுங்க, எல்லாரும் 20 லட்ச ரூபா பணம் கட்டி தான் போகணும் அப்படிங்கிறாங்க. இதனால யாருக்கு பாதிப்பு இருக்கு? இப்போ அமெரிக்காவுக்கு நேரடியாக பாதிப்பு இருந்தாலும் மற்ற நாடுகள் தானே பாதிப்பு இருக்குன்னு சொல்றாங்கல்ல? இல்லை, மற்ற நாடுகளுக்கு பாதிப்பு இருக்கு. மற்ற நாடுகள் இப்போ நீங்கள் வந்து சவுதிகிட்ட எண்ணெய் வாங்குறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து கத்தார்ட்ட எண்ணெய் வாங்குற, ஈராக்ல எண்ணெய் வாங்குறவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்குமே ஒரு பாதிப்பு இருக்க தான் செய்யும். திரும்ப 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 ஈரான் வந்து நீ என்னை தாக்குன அப்படின்னா நான் என்னை சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகள் அடிப்பேங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. ஏன்னா அரபு நாடுகள் தான் அமெரிக்காவினுடைய பேஸை வச்சிருக்கிறது. இந்த யுத்தம் துவங்கி இந்த 37-38 நாளில் பாருங்க, ஈரான் ரொம்ப துல்லியமாக அமெரிக்காவினுடைய எல்லா பேஸையும் அழிச்சிட்டாங்க, எல்லா ரேடாரையும் அழிச்சிருக்கிறாங்க, எல்லாத்தையும் மொத்தமாக காலி பண்ணிட்டாங்க. அமெரிக்காவினுடைய பேஸே இல்லை. அமெரிக்காவினுடைய பேஸ் கல்ஃப்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஈரானினுடைய கொள்கை. அந்த கொள்கையை அவங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இந்த யுத்தத்தில் பேச்சுவார்த்தைக்கு வந்துருச்சு. அமெரிக்கா நினைச்சது இன்னும் சாதிக்கல. ஈரானுக்குள்ள ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரேன்னு சொன்னீங்க, அலி கமேனியை கொலை செய்து விட்டு வேற ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வந்தீங்களா? அவருடைய மகன் தானே ஆட்சி. ஆனால் இஸ்ரேலுடைய பார்வை இது எப்படி இருக்கும்? முதல் கட்டமாக அவருடைய உச்சத்தலைவரை கொண்டுட்டாங்க, அடுத்தடுத்து அவங்க நினைச்சது நடக்கலாம். அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, உச்சத்தலைவரை கொலை செய்துட்டா, அது கீழே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சிலவங்களை கொலை பண்ணிட்டா இந்த தேசம் மிகப்பெரிய குழப்பத்துக்கு போயிடும். அதுக்கு பிறகு நம்ம ஒரு கூப்பை கிரியேட் பண்ணி ஆட்சி அதிகாரத்தை மாற்றிக்கலாம், வரக்கூடிய ஒரு புது மன்னராட்சி அங்கே கொண்டு வரலாம். பகல்வா மன்னர் குடும்பம் இன்னும் அமெரிக்காவில் தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து 1979 ஓடி போன ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தை சார்ந்த ஆட்களை கொண்டு வந்து திரும்பியும் சவுதியை போல, கத்தாரை போல, எமிரேட்ஸை போல ஒரு மன்னராட்சியை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்கு. அந்த மன்னராட்சியை கொண்டு வரக்கூடிய அந்த நோக்கம் செயல்படலை. ஏன்னா அங்கே ஆட்சி மாற்றம் நிகழவே இல்லை. இஸ்ரேலோ இல்லை அமெரிக்காவோ இங்கு ஒரு பெரிய பாரிய தலைவர்களை கொலை செய்து விட்டால் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று நினைத்தார்கள். அது நடக்கலை. ஏன்னா அவங்கள்ட்ட வந்து மொசாக் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு. ஈரான்கிட்ட மொசாக் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மொசாக் அப்படின்னாவே சின்ன சின்ன கற்கள்னு அர்த்தம். ஒட்டுமொத்த அதிகார குவிப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நீக்கிட்டு அதிகார பரவலை உருவாக்கி இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள சின்ன சின்ன கமாண்ட் மட்டும் வந்தா போதும். பேலிஸ்டிக் மிசைல் டீம் தனியாக செயல்படும், நேவி தனியாக செயல்படும், ட்ரோன் டீம் தனியாக செயல்படும், அந்த பக்கம் இன்டெலிஜென்ஸ் தனியாக செயல்படும், நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் தனியாக செயல்படும். இவங்களுக்குள்ள கோஆர்டினேஷன் மட்டும்தான் சின்ன சின்ன விஷயங்கள். இந்த தேசம் தலைவர்களை இழந்ததுன்னா அடுத்த 3 செட் ஆஃப் தலைவர்கள் யார் யார் வரணும். ஏதோ தலைவர் மட்டும் கிடையாது, ராணுவத்துக்கு யார், ராணுவ தலைவர் கொலை செய்யப்பட்டா அடுத்த 3-4 ஸ்டெப் யார் வரணும். சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய அலி லிஜானி கொலை செய்யப்பட்டுட்டார். நானே ரொம்ப வருத்தப்பட்டேன் அந்த அன்னைக்கெல்லாம், என்னடா இவ்வளோ முக்கியமான ஒருத்தரை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு. அலி லிஜானி கொல்லப்பட்டதுக்கு பிறகு அடுத்தடுத்த தலைவர்கள் மேலே வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னா, திரு அலி கமேனி அவர்கள் அவர் உயிரோடு இருந்த காலகட்டத்திலேயே அடுத்தடுத்த தலைமை பொறுப்புக்கு ஒரு பேட்ச் காலியாச்சுன்னா அடுத்தடுத்த பேட்ச் யார் வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த மொசாக் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த யுத்தத்தில் மிக மோசமான பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. இந்த 10 கோரிக்கைகள் இவங்க சொன்னாங்க ஈரான். அதில் முக்கியமானது வந்து ஹர்முஸ் ஜலசந்திலிருந்து பணத்தை வசூலிக்கிறது. 2வது யுரேனியம் செறிவூட்டலை அங்கீகரிக்க வேண்டும்ங்கிறாங்க. நான் யுரேனியத்தை என்ரிச் பண்ணுவேன், ஏன் நான் அங்கீகரி, நீ கேட்டாலாம் கொடுக்க முடியாதுன்ட்டான். ஏற்கனவே கொடுக்குறேன்னு சொன்னான், அப்பவே நீ வாங்கிட்டு போயிருக்கலாம், இப்போ கொடுக்க முடியாதுன்ட்டான். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்தது அனைத்து 2ஆம் தர பொருளாதார தடைகளும் நீக்கப்பட வேண்டும், அனைத்து முதன்மை தடைகளையும் நீக்க வேண்டும். அதாவது கடந்த 79-80களுக்கு பிறகு ஈரானின் மீது மிகப்பெரிய பொருளாதார தடை இருக்கு. மோசமான பொருளாதார கஷ்டப்படக்கூடிய நாடு ஈரான். அவ்வளோ தூரம் பொருளாதார தடையை உருவாக்கியது இவங்க தான். டாலருக்கு நிகரான மதிப்பெல்லாம் ஆமா பல லட்சக்கணக்கில் இருக்கு. இது காரணம் அமெரிக்கா தான். அமெரிக்காவினுடைய அட்ராசிட்டியால தான் அவங்க மேலே இவ்வளவு பொருளாதார தடை. இந்த பொருளாதார தடையை நீக்கணும் அப்படின்னு அவங்க டிமாண்ட் வைக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா,
ஐநா பாதுகாப்பு சபையில வந்து இவங்களுக்கு எதிராக கொண்டு வந்த தீர்மானங்களை நீக்கணும் அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாம சர்வதேச அணுசக்தி கண்காணிப்பு, அதாவது IEM அவங்க கொண்டு வந்த தீர்மானங்கள் எல்லாத்தையுமே வந்து நீக்கணும் அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாம ஈரான் போர்ல எங்களுக்கு என்ன ஈரானுக்கு ஏற்பட்ட சேதம் இருக்கு பாத்தீங்களா இந்த போர்ல, அதுக்கான இழப்பீடை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இதுதான் அடுத்ததான் ரொம்ப முக்கியமான. வளைகுடா பிராந்தியத்தில் இருக்கும் அமெரிக்க படைகள் வெளியேற வேண்டும். வளைகுடா பகுதியில் ஒரு அமெரிக்க படை கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாம ஹிஸ்புல்லா உள்ளிட்ட ஈரானின் ஆதரவு படைகள் மீதான சண்டையை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறாங்க. நேற்று கூட சண்டை நடந்துட்டு தான் இருக்கு லெபனான்ல, இஸ்ரேல் தாக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ ஹிஸ்புல்லாவா இருக்கட்டும், ஹவுத்தீஸா இருக்கட்டும், இது மாதிரியான போர் ஹமாஸ் போர் படைகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இவங்களுக்கு நாங்க ஆயுதம் கொடுப்பதை ஒரு நாளும் நீ தடுக்க கூடாது. ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹவுத்தீஸு இது எல்லாத்துக்குமே வந்து ஈரான் தான் சப்போர்ட். இதை நீ தடுக்கக்கூடாதுங்க. இப்போ ஈரான் வந்து இந்த யுத்தத்திற்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப வலிமையான ஒரு தேசமா மாறி. அந்த 3 இயக்கத்துக்கும் வந்து ஆயுதம் கொடுத்தாங்கன்னா இப்போ ஈரான் வந்து டைரக்டா தாக்கலனும் அந்த 3 இயக்கங்கள் தன்னந்தனியா செயல்பட்டு தாக்குவாங்க இல்லையா, அப்போ அதுக்கு ஈரான் தானே பொறுப்பேற்றுக்க வேண்டும். அதைத்தான் சொல்ல வரேன். இப்போ நீங்க வந்து ஹவுத்தீஸ் என்ன பண்ணாங்க, இந்த யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த யுத்தத்தில் நாங்கள் கலந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக இஸ்ரேல் மேல மிசைல் அடிச்சாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நீ இங்க இருக்கக்கூடிய நாடுகளை ஒன்று சேர்த்துட்டு நீ என் மேல ஆயுதங்களை பிரயோகிப்ப அப்படின்னா நான் அந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய போராளி குழுக்களை வச்சு நான் உன்னை அடிப்பேன் அப்படிங்கறத அவங்க ரொம்ப ரொம்ப லாஜிக்கா அவங்க சொல்றாங்க. நீங்க வந்து பாபெல் மண்டோ அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கு இந்தியா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கப்பல் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து ஒரு கப்பல் வந்து மலேசியாவிலோ சிங்கப்பூர்லையோ ஒரு பொருளை ஏற்றிக்கிட்டு பாரிஸுக்கு போகணும் அப்படின்னா அவங்க ஸ்டேட் ஆஃப் மலாக்கா வழியாக வந்து இந்திய பெருங்கடலுக்குள்ளே வந்து அரபிக்கடல் வழியாக அவங்க வந்து செங்கடலுக்குள்ளே போகணும். அதுக்கு பிறகு மெடிட்ரேனியன் சீக்கு போகணும். அதுக்கு பிறகு பாரிஸுக்கு போகணும். இதுதான் ஒரே ரூட்டு. இதுக்கு முன்னாடி இருந்த ரூட், அதாவது இந்த ரூட் சுயஸ் கேனால் அதாவது வெட்டி உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடி செங்கடலும் மெடிட்ரேனியன் கடலை இணைக்கிற மாதிரி அந்த சுயஸ் கேனால் உருவாகிறதுக்கு முன்னாடி, அதாவது ஹோப்னு சொல்லுவாங்க, குட் ஹோப்னு சொல்லுவாங்க, அந்த வளைவை சுற்றி போறது, மடகஸ்கரை தாண்டி போறது, இந்த ரூட்ல தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த ரூட்டை வந்து அவங்க உருவாக்குனாங்க. இந்த ரூட்ல ஒரு கப்பல் போகணும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட ஏரியா யமன்ல இருக்கக்கூடிய ஹவுத்தீஸனுடைய பகுதி இருக்கு பார்த்தீங்களா, கடல் பகுதி, கட்டுப்பாட்டு பகுதி, அதில் இருக்கக்கூடிய பாபெல் மண்டோ அப்படிங்கக்கூடிய அந்த வளைவை தாண்டி தான் போய் ஆகணும். அந்த வளைவை நாங்கள் வந்து விடமாட்டோம் அப்படின்ட்டாங்க. நீங்கள் ஏற்கனவே ஹர்முஸ் வளைவை ஈரான் விட முடியாண்டுச்சு. ஒட்டுமொத்தமாக உலக வர்த்தகத்தில் 20% மேலே ஹர்முஸ் வழியாக தான் நடந்துகிட்டு இருக்கு. பாபெல் மண்டோ வழியாக ஒரு 10%, கிட்டத்தட்ட 30-40% உலக வர்த்தகத்தில் இந்த 2 வழியாக தான் நடந்துகிட்டு இருக்கு. இது ரெண்டையும் அடைச்சாங்க அப்படின்னா உலக வர்த்தகமே பாதிக்க ஏற்படும். அப்போ ஹவுத்தீஸ் வந்து ஈரானுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கினாங்க. பாபெல் மண்டோ மூடுறேன்னு சொன்னாங்க. இவங்க பாபெல் மண்டோ மூடினாங்க அப்படின்னா வேற வழியே கிடையாது. மலேசியாவில் புறப்படக்கூடிய ஒரு கப்பல், எங்கேருந்து வேணாலும் புறப்படக்கூடிய ஒரு கப்பல் பாரிஸுக்கு போகணும் அப்படின்னா ஆப்பிரிக்காவை சுற்றி தான் போகணும். கிட்டத்தட்ட 10 நாள் எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இதாக இருந்தால் ஒரு 25,000 கிலோமீட்டர், இது அதை தான் 18,000 கிலோமீட்டர் நினைக்கிறேன், இது வந்து 25,000 கிலோமீட்டர் தாண்டி போகணும். ஸோ அப்போ அவங்களுடைய பயண செலவு, அவங்களுடைய லாஜிஸ்டிக்ஸில் ஏற்படக்கூடிய டைம் டிலே, இது எல்லாமே ஒரு சப்ளை செயினில் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும். ஸோ அப்போது ஈரான் ஹவுத்தீஸாக இருந்தாலும் சரி, ஹமாஸாக இருந்தாலும் சரி, ஹிஸ்புல்லாவாக இருந்தாலும் சரி, ஆமாம் அவங்களுக்கு நாங்கள் ஆயுதம் கொடுக்குறோம், அவங்க எங்களோட ப்ராக்சி தான், நீ உருவாக்கலையா, இஸ்ரேலுங்கிற ஒரு தேசத்தை நீ உருவாக்கி இருக்கல, நாங்கள் இப்படி தான் வச்சிருப்போம் அப்படிங்கிறத அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. இந்த யுத்தத்தில் இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க ஈரான் தான் முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இருக்கு. இதில் பாகிஸ்தான் ஆரம்பத்திலேருந்தே மத்தியஸ்தம் பண்ணுறாங்க. பாகிஸ்தானுடைய மத்தியஸ்தம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வந்து சீனாவினுடைய மத்தியஸ்தம் தான். சீனா தான் பின்னாடி இருந்து இந்த யுத்தத்தை வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஈரானுடைய எல்லா துல்லியமான தாக்குதல்களும், அது F-15 அடிச்சதாக இருக்கட்டும், பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்ஸ் அடித்ததாக இருக்கட்டும், F-35 அடித்ததாக இருக்கட்டும், இது இல்லாமல் ES நினைக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஃப்ளைட், ஒரு கம்யூனிகேஷன் சென்டர், அதை அடித்ததாக இருக்கட்டும், இது எல்லாமே 99.9% துல்லியமாக அடிச்சிருக்கிறாங்க ஈரான். ஈரான்ட்ட அவ்வளோ பெரிய நேவிகேஷன் ஃபெசிலிட்டி எல்லாம் கிடையாது, சேட்டலைட் இமேஜிங் எல்லாம் கிடையாது. அந்த எல்லாத்தையும் கொடுக்கறது சீனா தான். அது இல்லாமல் சீனா அவங்களுடைய உளவு பார்க்கக்கூடிய கப்பலை இந்த கடல் பகுதியில், சர்வதேச கடல் பகுதியில் சுற்றிட்டு தான் இருக்கு. அவங்க வந்து ரியல் டைம் நேவிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, ரியல் டைம் மூவ்மெண்ட்டை எல்லாத்தையும் ஈரானுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து முழுக்க முழுக்க வந்து சீனா இந்த யுத்தத்தில் அவர்களுடைய ரோலை ரொம்ப ஷார்ப்பாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அதனால தான் பேச்சுவார்த்தை பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத்தை மையமாக தான் நடக்குது. இஸ்லாமாபாத் அக்காடுன்னே அதுக்கு பேர் சொல்கிறாங்க. 45 நாள் போர் நிறுத்தம் பண்ணி இந்த பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு 3 நாளைக்கு முன்னாடியே ஆக்சஸ் பத்திரிகை வந்து சில செய்திகளை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இப்போ இதெல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது இந்த யுத்தத்தை துவங்கிய அமெரிக்கா, இது அமெரிக்கா துவங்குச்சுன்னு கூட சொல்ல முடியாது, ட்ரம்ப் தான் இந்த யுத்தத்தை துவங்குறார். ட்ரம்ப் அவருக்கும் நெத்தன்யாவுக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட ரேப்போல இந்த யுத்தத்தை அவங்க துவங்கிட்டாங்க. இது வந்து உண்மையிலேயே வந்து அமெரிக்கா விரும்பி, அமெரிக்கா உளவு அமைப்போ, அமெரிக்காவினுடைய
செனட்டர்ஸோ இல்லை அமெரிக்காவினுடைய மக்களோ அமெரிக்காவினுடைய எக்ஸிக்யூட்டிவ்ஸோ யாருமே விரும்பாத ஒரு போர். அவங்க யாருமே இந்த போரில் வந்து உடன்பாடு இல்லை. முன்னாள் சிஐஏ தலைவர்களாக இருக்கட்டும், இல்லை வந்து எஃபிஐயில் இருந்தவங்களா இருக்கட்டும், எல்லாருமே டெய்லியும் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ட்ரம்ப்பை வெளிப்படையாக பைத்தியக்காரனே சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ரம்ப் ஒரு முட்டாள்தனமாக இந்த போரை துவங்கி மிக மோசமான பாதிப்பு வந்து அவருக்கு வந்துருச்சு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். எதிர்பார்த்ததும் நடக்கல, எதிர்பாராதது நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம். இதுல பார்க்கும்போது இந்த போர் சூழலை வந்து ட்ரம்ப்புடைய மகன் வந்து ஒரு ஆயுத வியாபாரத்தை முன்னெடுத்தாருன்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. ஆமா, அது உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. அது வந்து பெருசா பத்திரிகையில பேசப்படாமையே போயிடுச்சு. ட்ரம்ப்புக்கு 2 மகன்கள் இருக்காரு, எரிக் ட்ரம்ப், டொனால்ட் ட்ரம்ப் ஜூனியர் அப்படின்னு. இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா பவரஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸாக இருக்காங்க. இந்த பவரஸ் வந்து சவுதி, கத்தார், கல்ஃப் நாடுகள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கல்ஃப் நாடுகளில் மேல் நடக்கக்கூடிய மிசைல் தாக்குதல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மிசைல் தாக்குதலை கவுண்டர் பண்றதுக்காக இவங்க சில இன்டர்செப்டர்ஸ் வச்சு அடிப்பாங்க. தாக்குதலுக்கு மறு தாக்குதல் அடிப்பாங்க இன்டர்செப்டர்ஸ். இந்த இன்டர்செப்டர்ஸை, குறிப்பா ட்ரோன் இன்டர்செப்டர்ஸை, ட்ரோனை எங்கள்கிட்ட இருந்தா வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிர்பந்தப்படுத்திய ஒரு ஒப்பந்தத்தை இந்த நாடுகளோட போட்டிருக்கிறதா செய்தி வெளியே வந்திருக்கு. இது குறித்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ளை மாளிகையினுடைய முன்னாள் தலைவரே வந்து, அவர் பேர் வந்து ரிச்சர்ட் பெயிண்டர். அவர் வந்து ஒயிட் ஹவுஸினுடைய முன்னாள் சீஃப். அவருக்கு ஒரு பெரிய முக்கியமான லாயர். அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு, இந்த யுத்தத்தை பயன்படுத்தி இந்த யுத்தத்தில் வந்து அரபு நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரை கொடுத்து இந்த குடும்பம் பல்லாயிரம் கோடிகளை லாபமாக சம்பாதித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத வந்து வெளிப்படையாக அவர் வந்து அந்த செய்தியை வெளியிட்டார். அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர் ஒருத்தர், அவர் பேர் வந்து பிரிஃபட். அந்த பிரிஃபட்டே சொல்கிறாரு, அந்த அசோசியேட் ப்ரெஸ்ஸுக்கு வந்து சொல்லியிருக்காரு, ஆமாம் நாங்கள் வந்து கல்ஃப் கண்ட்ரிஸோட இந்த ட்ரோன்ஸை வாங்க சொல்லி நாங்கள் வந்து ஒப்பந்தங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க வெளிப்படையாக அதை ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அப்போ இதில் நமக்கு என்ன ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த யுத்தம் துவங்கினதுக்கு பிறகு 2 முறை அமெரிக்காவினுடைய சக்தி வாய்ந்த ஆயுத உற்பத்தியாளர்களோடு ட்ரம்ப் கூட்டங்கள் நடத்துகிறார். அதில் கலந்துக்கிட்ட நிறுவனங்கள் வந்து லாக்ஹீட் மார்ட்டின். இந்த நிறுவனம் தான் உலகத்திலேயே நம்பர் 1 ஆயுதம் தயாரிக்கக்கூடிய நிறுவனம். இந்த நிறுவனம் தயாரித்தது தான் F-35, இந்த மிசைல்ஸு, ரேடார்ஸு எல்லாமே. இது எல்லாமே அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்க ஈரான். இந்த நிறுவனத்தினுடைய தலைவரோடு அவர் சந்திச்சு பேசியிருக்காரு. RTXன்னு சொல்லக்கூடிய பேட்ரியாட் மிசைல் தயாரிக்கக்கூடிய நிறுவனம், அந்த நிறுவனத்தோடு அவர் பேசுகிறாரு. இது இல்லாமல் இப்போ ஈரானால் தாக்கி அளிக்கப்பட்ட B-21 ரேடார் சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒரு இதை உற்பத்தி பண்ண ஏரோஸ்பேஸ் நிறுவனம் நாத்ரோப் கிரிம்மர், அந்த நிறுவனத்தோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாரு. L3 ஹாரிஸ் டெக்னாலஜியோட அவர் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாரு. BAE சிஸ்டம்ஸ், ஹனிவெல் ஏரோஸ்பேஸ், இது எல்லா நிறுவனத்தோடும் அவர் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாரு. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த யுத்தம் துவங்குறதுக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடியே இந்த நிறுவனங்கள்ல, குறிப்பா லாக்ஹீட் மார்ட்டின் போன்ற பெரிய நிறுவனங்களில் முதலீடு பண்ணுவதற்காக, அந்த 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 நிறுவனத்துடைய பங்குகளை வாங்குவதற்காக அமெரிக்காவினுடைய யுஎஸ் டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெய்த் முயற்சி பண்ணினார்னு ஃபினான்ஷியல் டைம்ஸ் ஒரு செய்தியை வெளியிட்டு இருந்தாங்க. வெள்ளை மாளிகையும் பென்டகனும் அதை மறுத்துச்சு. பென்டகன் தான் அதை மறுத்தாங்க, அப்படிலாம் அல்லது ஒரு பொய்யான செய்தி அப்படின்னாங்க. ஆனா ஏதோ ஒரு ஆயுத வியாபாரத்திற்காக ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஒரு வேலை நடந்திருக்கு. இந்த நிறுவனங்களுடைய பங்குகள் கடந்த 1 ஆண்டில் அதனுடைய மதிப்பு பயங்கரமாக கூடியிருக்கு. அது குறிப்பாக லாக்ஹீட் மார்ட்டினோட மதிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா $100 மேலே அதனுடைய பங்கு மதிப்பு வந்து வேக வேகமாக அதிகமாக இருக்கு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, இந்த ஆயுத வியாபார நிறுவனங்களோடு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை உருவாக்கி கொண்டு, ஒரு நட்பை உருவாக்கி கொண்டு, இதுவரைக்கும் எந்த ஆயுத வியாபாரத்திலும் நேரடியாக ஈடுபடாத ட்ரம்பினுடைய மகன்கள் பவரஸ், இந்த நிறுவனம் ஒரு பென்டகனோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. $1 பில்லியன் நினைக்கிறேன். இவ்வளவு பெரிய தொகைக்கோட ஒரு ஒப்பந்தத்தை போட்டுட்டு அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ட்ரோன்களை வந்து கல்ஃப் நாடுகளுக்கு விற்கிறதுக்கான வேலையை இவங்க பாக்குறாங்க. அப்ப இது எரியிற வீட்டுல புடுங்குற கதை. நீ ஈரானுக்குள்ள போய் 168 குழந்தைகளை கொன்ன, பச்சை படுகொலை செஞ்ச, அங்க எந்தெந்த மிசைல்ஸை பயன்படுத்தின, இந்த நிறுவனங்கள் தயாரிச்ச மிசைல்ஸ் அவங்க பயன்படுத்தினாங்க. ஆனா கேட்டா நாங்க வந்து அடிக்கல அப்படின்னு சொல்லி அமெரிக்கா பின்வாங்குது. என்ன வருத்தமான விஷயம்னா, இவ்வளவு மனித பேரழிவுகள் நடந்துட்டு இருக்கும்போது ட்ரம்ப் குடும்பம் சம்பாதிக்குது. அப்போ இந்த யுத்தத்தில் ட்ரம்புக்கு தனிப்பட்ட லாபம் இருக்கிறது. அவர்களுடைய மகன்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்துக்கும். இவங்க பிசினஸே இது கிடையாது, அவங்க ஹோட்டல் பிசினஸ், அது இல்லாமல் இந்த சூதாடுற கேம்லிங் பிசினஸ். இதுல இருந்து இவங்க எப்படி வந்து ஆயுதம் தயாரிக்கிறதுக்குள்ள வர்றாங்க? இவ்வளவு பெரிய நிறுவனங்கள் இருக்கும்போது ட்ரோனை நீ ஏன் வந்து சேல்ஸ் பண்ணி கொடுக்குற, நீ ஏன் மிடில் மேனா செயல்படுற, நீ எப்படி இந்த ஒப்பந்தங்களை உன் கை கட்டுப்பாட்டு கொண்டு வர்ற? ஸோ அப்போ உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த யுத்தத்தை பயன்படுத்தி ட்ரம்ப் என்ற தனிப்பட்ட நபரும் அவருடைய குடும்பங்களும் எக்கச்சக்கமான கோடி லாபம் பார்க்குற வேலையை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெய்த் இதை பண்ணியிருக்காரு. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு யுத்தம். அது நான் சொல்லலை, அமெரிக்காவினுடைய கவுண்டர் டெரரிசம்னுடைய சீஃப் இன்டெலிஜென்ஸாக இருந்தவர் தன் வேலையை ரிசைன்மெண்ட்டு போயிருக்காரு கிட்டத்தட்ட 20 நாளைக்கு முன்னாடி. அவர் பேர் ஜோன் நினைக்கிறேன். அவர் ரிசைன்மெண்ட்டு போகும்போது அதான் சொல்லிட்டு போகிறார், ஈரானால் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் கிடையாது, இது முழுக்க முழுக்க இஸ்ரேலினுடைய யூத லாபி இந்த சண்டையை உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கிறது.
இஸ்ரேல் யூத லாபிக்கு ஏன் ட்ரம்ப் விட போறாரு அப்படின்னா இதுலலாம் அவருக்கு ஒரு பண லாபம். அவர் ஒரு பிஸ்னஸ் மேன். இந்த யுத்தத்தை அவர் பணமாக பார்க்குறாரு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய லாபமாக பார்க்குறாரு. ஆனால் இது எல்லாமே வந்து ஒரு பெரிய லாபம்லாம் இல்லை அவருக்கு. ஒரு மோசமான முடிவை நோக்கி இது நகர்ந்துருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த யுத்தம் திரும்பவும் தொடர்றது கூட வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பல்வேறு முக்கியமான விஷயங்கள் பண்ணி சார். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி.